அம்மாவும் அப்பாவும் ஈவினிங் 6 மணிக்கு ட்ரெயின். அதனால 3:30 நம்ம அம்மாவும் அப்பாவும் வந்து கிளம்புறாங்க. வாங்க அம்மா அப்பாவை நல்லபடியாக வழி அனுப்பிச்சி வைப்போம். சென்னைக்கு நல்லபடியாக வந்தாங்க. சந்தோஷமாக மெரினா பீச் எல்லாம் சுற்றி பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ஈவினிங்கே கிளம்புறாங்க. வாங்க போகலாம். நான் போமா என்ன விட்டுறியா? சோகமாக இருக்கிற என்ன வருத்தமா? விட்டு நினச்சிருப்பா எப்படா போவேன் நினச்சிருப்பா. அப்படிதானே? ஏய் அது சரி கிளம்பலாமா? போலாம். என்ன சொல்ற? பழம் வாங்கி கொடுத்தே அவளுக்கு? பழமெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. சாப்பிடுறது அவங்க வேலை. அது சரி. எங்க சாப்பிடாம இங்க பாரு, இங்க பாரு, பழத்தை ஃபுல்லா மூளையில ஒதுக்கி வச்சிட்டா. எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்த எல்லாத்தையுமே மூளையில ஒதுக்கி வச்சு. யாருமா ஒரு போலீஸ் மாதிரி இருக்காரு? மண்டை விட்டு பயங்கரமா போலீஸ் மாதிரி இருக்கு. கட்டுப்பா வண்டிய சார். போலீஸ் மாதிரி இருக்காருப்பா. அத்தாடி கதாநாயகமா இருக்காரு. பல்ல பல்ல மறைக்கிறாருமா. ஏமா பல்லம்? ஏன்பா பல்ல பல்ல மறைக்கிறீங்க? சரி போலாமா? சரி ஓகே கைஸ், நம்ம நல்லபடியா போயிட்டு இங்க இருந்து தாம்பரம் போய் அங்க இருந்து அம்மாவையும் அப்பாவையும் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல ஏத்திடணும். முக்கியமா என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அன்ரி சோறு தான் போட்டிருக்கோம். அன்ரி சோர்ல தான் போறாங்க. சீசன் டைம் இது வந்து ஸ்கூல் லீவ் விட்ட டைமா, அதனால ஸோ வந்து எல்லாமே புக்கிங் ஆயிடுச்சு. பஸ்லனா வந்து ஃபுல் புக்கிங்காக காட்டுது. நம்ம கம்ஃபர்டபுளான பஸ் கிடைக்கல. ஸோ அதனால அன்ரி சொல்லே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் ஆர்கனைசேஷன் பண்ணி இப்போ வந்து நாங்கள் அன்ரி சொல்லே போகிற மாதிரி இருக்கோம். அம்மாவுக்கு பஸ்ஸில் போனால் வந்து வாமிட்டிங் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால பஸ்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக, இது சாரி ட்ரெயின்னா கம்ஃபர்டபுளாக போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால இப்போ இந்த ட்ரெயின்லேயே போகிறோம். சரி ஓகே கைஸ், வாங்க நம்ம அப்படியே 1 by 1 போகலாம். எல்லா வேலையும் அவங்க தான் பார்ப்பாங்க. ஃபுல்லாக எல்லா வேலையும் பார்த்துக்கோங்க. உங்க பொறுப்பு தான். ஆமா, அப்பப்போ பார்த்து வாக்கிங் போக சொல்லுங்க. என்னைய பாத்துக்க சொல்லுமா. அதான் நீ பேரே அவங்க பேத்தி. ஓ பேரம் பேத்தியா? அது சரி. ரைட் ரைட் ஓகே. சரி என் மையனை பாத்துக்கோங்க, உங்க பேத்தியால பாத்துக்க நான் சொல்ல முடியும். அதுவும் சரிதான். பாத்துக்கோங்க. அதோட இந்த குட்டி பேரனே பேத்தியால பாத்துக்கோங்க. ஐயோ சொல்லக்கூடாதுல்ல, அதான் வீடியோல அதான் அழிச்சு விட்டுருவேன்ல, அதை தூக்கி விட்டுறேன். சரி போமா, கிளம்புமா. போனா தானே சீட்டு பிடிக்கணும்ல, அதுக்கோசமா. வேணாம், சாப்பிட்டாச்சு. நீங்க போய் சாப்பிடுங்க. பேசவே மாட்டாரு. என்னன்னு கேளுங்க. ஏன் பேசவே மாட்டாரு? பேசுங்கப்பா. ஆயா நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன ஆச்சு? குறுக்க பிடிக்கல ஏன், என்ன ஆச்சுன்னு கேளுங்கப்பா உரிமையா. எங்க அப்பா வந்து எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி. எங்க அப்பா ஜாலியா பேசி ஜாலியா இருப்பான். மைனா நல்லா கேடா அவங்க கதாநாயகன், எங்க ஊர் கதாநாயகன். ஆமா சரி வாங்க போவோம். போயிட்டு வா. விட்டு இருப்பா, இறக்கிட்டு வரேன். சரியா? விட்டுறதுக்கு பார்த்து சொல்லு. ஓகே போகலாம், கிளம்பலாம். போயிட்டு அம்மாவை தாம்பரத்தில் அழைச்சிட்டு போகிறோம். இங்கேருந்து கிண்டி போயிட்டு, கிண்டிலேருந்து நம்ம ஒரு ட்ரெயின் பிடிச்சி அங்கேருந்து தாம்பரம் போயிட்டு தாம்பரத்தில் போய் சீட்டு பிடிச்சி அம்மாவை ஏற்றி விட போகிறோம். போகலாமாப்பா? கண்ணா ரைஸ். இப்போ வந்து நம்ம அம்மா அப்பாவை நம்ம சென்ட் தாமஸ் மவுண்டுக்கு வந்திருக்கோம். சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து இங்கேருந்து டிக்கெட் எடுத்துகிட்டு ஸோ நம்ம இங்கேருந்து தாம்பரம் போகணும். தாம்பரத்துலேருந்து அங்கேருந்து நம்ம ட்ரெயின் ராமேஸ்வரம் ட்ரெயினுக்கும் அங்கே போகணும். இப்போ எதுக்கு இவ்வளோ சீக்கிரமானா, கண்டிப்பாக சீட்டை பிடிச்சாகணும். ஏன்னா அவங்க 2 பேரும் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக போகக்கூடாது, கம்ஃபர்டபுளாக போகணும். அதுக்காக தான் 6 மணி ட்ரெயினுக்கு இப்போ 3 மணிக்கே கிளம்பிட்டோம். மெயின் சீட்டு பிடிக்கிறதுக்காகவே. பரங்கிமலை இங்கே தான் வந்து ரெகுலராக நானும் விக்டோரியா எல்லாரும் ட்ரெயின் ஏறுவோம். அம்மா அப்பா அங்கே நிற்கிறாங்க. ஸோ நம்மளும் வந்து 2 டிக்கெட் எடுத்தாச்சு. அம்மா இங்கேயே நிற்கலாம். இங்கேருந்து அப்படியே தாம்பரம் ட்ரெயின். ஆமாம் இங்கிட்டு போகிறது. இங்கேருந்து தாம்பரம் ட்ரெயின் க்ரீன் கலர் சிக்னல் வந்துருச்சு. ட்ரெயின் வரும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து தாம்பரம் போய் இறங்கி அங்கேருந்து ராமேஸ்வரம் ட்ரெயின் இருக்கும். இங்கே லேடிஸ் இருக்குமா? அங்கே வாங்கப்பா. அங்கிட்டு லேடிஸ் இருக்குமா? இங்கே தான் ஏறும். கூட்டமாக தான் வரும் ஃபுல்லாக. பிளாட்ஃபார்ம் 8வது பிளாட்ஃபார்ம் இது 4 இல்லைப்பா. அங்கேருந்து போயிட்டு நம்ம 8வது பிளாட்ஃபார்மோ அந்த பக்கம் பெட்டி இல்லைல்ல. இங்கேருந்து இறங்கி அங்கே படியில் போயிட்டு
8வது பிளாட்ஃபார்மும். ஃபர்ஸ்ட் போயிட்டு சீட்டை பிடிப்போம். சீட்டை பிடிச்சி அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ கைஸ் இது வந்து 4வது பிளாட்ஃபாரம். நம்ம வந்த ட்ரெயின் இந்த ட்ரெயின் தான். ஸோ இதுக்கப்புறம் இறங்கி நம்ம 8வது பிளாட்ஃபாரத்துக்கு போகணும். போயிட்டு சீக்கிரத்துக்குள்ள சீட்டை பிடிக்கணும் ஃபஸ்ட்டு. சென்னை எப்போயுமே ரஷ்ஷான ஏரியா தான். எவ்வளோ கூட்டம் பாருங்களேன். ஆத்தாடி சரியான கூட்டம். எனக்கு தெரிஞ்சு ஹாலிடேஸ்னால ரொம்ப சரியான கூட்டமாக இருக்குது. என்ன ஹாலிடேஸ்னால ரொம்ப கூட்டம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம ஏறப்போகிற ராமேஸ்வரம் ட்ரெயின் சரியான கூட்டமாக நிற்கிறாங்க ஆளுங்க. ஆனால் இன்னும் ட்ரெயின் வரல. வர்றதுக்கு முன்னாடி சரியான கூட்டமாக இருக்கு. ஸோ கைஸ் இப்போ நம்ம 8வது பிளாட்ஃபாரத்துக்கு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 6வது பிளாட்ஃபாரத்துக்கு போங்க, சிக்னல் மாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் இன்னும் டிக்கெட்டு கூட எடுக்கலை. ஸோ ஆனால் வந்து நம்ம அம்மாவுக்கு அப்பாவுக்கு சீட்டை பிடிச்சிட்டா வேலை முடியுது. அதுக்காக தான் சீட்டை பிடிச்சிட்டு கூட அதுக்கப்புறம் டிக்கெட் எடுத்துக்கலாம். 6வது பிளாட்ஃபாரத்தில் தான் வருது. ஆக்சுவலி வந்து 6வது பிளாட்ஃபாரம் ஓகே. ஆனால் அன்ரிசோர் வந்து எங்கே நிற்கும் தெரியல. அன்ரிசோர் வந்து இங்கே நிற்குமா லாஸ்ட்டாக நிற்குமா? ஏன்னா 2 பெட்டி தான் 3 பெட்டி தான் அன்ரிசோர். அதான் நம்ம அதை பார்த்து மெயினாக அங்கே தான் நம்ம பார்க் ஆகி நிற்கணும். அப்புறம் வண்டி வந்து நின்ற பிறகு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருந்தோம்னா சீட்டு பிடிச்சிருவாங்க எல்லாருமே. கைஸ் இப்போ வந்து நம்ம அம்மாவுக்கு வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ராமநாதபுரம் 2 200 டிக்கெட்டு. 2 பேத்துக்கு 400. அன்ரிசூர் தான் எடுத்துருக்கு. ஸோ டைம் இல்லாதனால நம்ம அர்ஜென்ட் சீட்டை பிடிக்கணும். அதான் மெயினு. என்னப்பா ஃபோன்? டிக்கெட்டு பத்திரமா? டிக்கெட்டு பத்திரம் எடுத்துட்டேன். சரியா? 400 தான். 200 400. இங்கே தான் 6ஆம் நம்பர் தான் வரும். அவர் சொன்னார் இல்லை 6வது தான் வரணும். அப்பா கிளம்புவாப்பா. ஓகேவா அம்மா? கிளம்புவா. பார்த்துருக்கியா? ஐயா வரட்டுங்களா? ஐயா போய்ட்டு வரட்டா? சாப்பிடு எனக்கு சாப்பிடு. நான் கொஞ்சம் சரிப்பா போய்ட்டு வரேன். பார்த்துங்க. போய்ட்டு வரேன். ஸோ கைஸ் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். அம்மாவையும் அப்பாவையும் நல்லபடியாக நம்ம ட்ரெயின் ஏற்றி விட்டாச்சு. ஸோ அவங்களுக்கு சீட்டும் கிடச்சிருச்சு. சன்னல் ஓரத்தில் பாதுகாப்பு முறையில் அவங்க வீடு போய் இறங்கிடுவாங்க நம்புகிறேன். ரொம்ப சந்தோஷம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நெக்ஸ்ட் விலாக்குக்கு உங்களோட சப்போர்ட்டு நாரதில் கொடுங்க. வேறு என்ன, லவ் யூ கைஸ், லவ் யூ ஸோ மச், தேங்க்யூ. எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ரொம்ப நான் டயர்டாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப டயர்டாகிடுச்சு. அங்கேருந்து அலைஞ்சு அங்கிட்டு காலையிலேருந்து அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். ஓகே பை, see you, தேங்க்யூ.